ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 6 வசனம். ஐசையா சாப்டர் 51 verse 6. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து இங்கே சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கன்னு சொல்கிறார். நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ, கண்ணால் எவைகளெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகளெல்லாம் நிலைக்க போவதில்லை என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். வேதத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்றைக்கு உலகம் எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கண்களால் காணக்கூடியவைகளை இன்றைக்கு உலகம் பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் மாத்திரம் ஓடவில்லை, சபையும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு சபை எவைகளெல்லாம் கண்களால் பார்க்கக்கூடியவைகளோ அவைகளை பார்த்து அதுதான் நித்தியம், அதுதான் அவர்கள் வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை அவர்கள் உணர்ந்து அதற்கு பின்னதாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள். ஏன் தெரியுமா? வானத்தில் இன்றைக்கு பார்க்கிறோம், அநேக கிரகங்களை பார்க்கிறோம், அநேக நட்சத்திரங்களை பார்க்கிறோம், அநேக காரியங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் ஒரு நாளும் நிலைக்கப் போவதில்லை, அவைகளெல்லாம் அழிந்து போகிறது. இன்றைக்கி மனுஷன் பாருங்க, பூமியில் குடியிருப்பதற்கு இடம் போதலை, தண்ணி பத்தலை, காற்று மாசுபட்டு போயிட்டு, இன்றைக்கி சுவாசிக்கிற காற்று கெட்டு போச்சு, குடிக்கிற தண்ணி கெட்டு போச்சுன்னு சொல்லி வேறு கிரகங்களில் ஜீவன் இருக்குமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பல கிரகங்களுக்கு இன்றைக்கு சேட்டலைட்ஸை அனுப்பி இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன். மார்ஸுக்கு போகிறான், பல இடங்கள் சந்திர மண்டலத்துக்கு போகிறான், பல இடங்களில் போய் ஏதாகிலும் மனுஷன் ஜீவிப்பதற்கான வழி உண்டோ என்பதை வானத்தில் ஏறி தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்கிறாரு. உன் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானத்தை மாத்திரம் இல்லை, கீழே இருக்க பூமியையும் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பூமியவே பார்த்துட்ருக்குறாங்க, பூமிக்குரியவைகளையே நாடிக்கிட்டு இருக்கிறாங்க, பூமிக்குரியவைகளே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமியிலே என்ன நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு கூட்டம் பூமியை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் தான் ஆண்டவர் ரெண்டுத்தையுமே பாருங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டுத்தையுமே பாருங்கள். வானம் எப்படி போயிடுமா, ஒரு புகையை போல ஒளிந்து போகும். புகை பாருங்கள், ஒரு நெருப்பை கொளுத்துறோம், புகை வருது, அந்த புகை கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறமேல் அந்த புகை மறைஞ்சு போயிடும். அதுபோல் நீங்கள் கண்களால் காண்கிற இந்த வானம் ஒரு நாளில் புகையை போல ஒளிந்து போகிறது என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பூமியை பார்க்க சொல்கிறார். பூமி எப்படி போகுமா, பூமி வஸ்திரத்தை போல பழசாக போயிடும். ஒரு வஸ்திரம் பழசாயிடுச்சுன்னா அது பார்த்திங்கன்னா பொட்டுப்பூச்சி அரித்து அது ஒன்றும் இல்லாமல் சல்லடை ஆகிடும், அது இத்து கொட்டி போயிடும். ஒரு வஸ்திரம் எப்படி பழசாக போகுமோ அது அப்படி போல் பூமியும் பழசாய் போயிடும் சொல்கிறார். அதன் குடிகளும், அதில் இந்த பூமியிலே குடியிருக்கிற குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு, என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை. இங்கே நிலைத்திருக்கக்கூடியவைகள், காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். கண்களால் காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள், இட்டர்னல். அப்படிப்பட்ட காணப்படாத ஒரு காரியம் என்ன, கண்களால் பார்க்க முடியாது ரட்சிப்பை. ஆனால் ரட்சிப்பை
வாழ்க்கையில் அனுபவமாக நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ரட்சிப்பை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு அது ஒரு நாளும் அற்றுப்போவதில்லை. என் ரட்சிப்போ என்று சொல்கிறார். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று மத்தேயு 25:35 வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்படி போல அந்த வார்த்தையினால தான் ரட்சிப்பு உண்டாச்சு. ரட்சிப்பு எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாச்சு? கேள்வினாலே விசுவாசம் உண்டாகும். கேள்வினாலே, நம்ம வசனத்தை கேள்விப்படுறதுனால தான் விசுவாசம் உண்டாகி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான். அப்போது அழிந்து போகக்கூடாத, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத, அழிந்து போகாத தேவனுடைய வார்த்தையினால தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான். அந்த ரட்சிப்பு இந்த உலகத்தில் மனுஷன் எதையோ பெருசாக கருதுகிறான், எதுக்கோ அதிகமாக வேல்யூ கொடுக்குறான். ஆனால் எது தெரியுமா அதிகமான வேல்யூ? எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. கிரேட் சால்வேஷன், ஒரு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இந்த உலகத்தில் வேற எதுவும் பெரிதானது இல்லை. வானம், பூமியில் உள்ளவைகள், வானத்தில் உள்ளவைகள், இதெல்லாம் பார்க்கும்போது ரட்சிப்புக்கு இணையாகாது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமேனால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் சொல்லி இங்கே எபிரேய நிருபாக்கியோன் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு உங்கள் ரட்சிப்பு நிறைவேறாதபடி இன்றைக்கு அநேகர் அந்த ரட்சிப்பை கவலையற்றவர்களாக, அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக, அதை எண்ணமற்று போகத்தக்கதாக அந்த ரட்சிப்பை நீங்கள் விட்டுட்டுருக்கலாம். உங்கள் ரட்சிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது தெரியுமா? எவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு வேதம் சொல்லுது. அந்த ரட்சிப்பு அழிந்து போகாத ரட்சிப்பு, ஒளிந்து போகாத ரட்சிப்பு. வானமும் பூமியும் கூட ஒளிந்து போயிடும், ஆனால் உங்கள் ரட்சிப்பு ஒளிந்து போகாது. ஆதலால் பிரியமானவர்களே, த கிரேட் சால்வேஷன், இந்த ரட்சிப்பை நீங்கள் அசட்டை செய்யாதபடி இந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:12 பவுல் சொல்லுகிறது போல உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். ஆதலால் இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இது எல்லாம் அழிந்து ஒளிந்து போகும், பூமியின் குடிகளும் ஒளிந்து போவார்கள், என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை என்ற வார்த்தையின்படி நிலைத்திருக்கக்கூடிய ஒளியாத அழியாத அந்த ரட்சிப்பை உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறபடியால் அந்த ரட்சிப்பை பயபக்தியுடன் நாம் பூரணமாக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தைப் போல பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியாக அழியாத ஒளியாத ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்க, இலவசமாய் நீர் அதை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை குறித்து நாங்கள் எண்ணமற்றவர்களாய், அதை குறித்து கவலைப்படாதவர்களாய் இராதபடிக்கு அதை குறித்து நாங்கள் கவலை உள்ளவர்களாக எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட கர்த்தர் கிருபை செய்தலும். ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும் உடைய நாமத்தை மகிமைப்படுது. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.